சகோதரர்களாகிய நீங்களும் விராட மன்னரும் பாஞ்சால மன்னரும் பேசிய அனைத்தையும் கேட்டேன். ஆவேசம், கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி, பகைவன் மேல் கொண்ட வஞ்சம், இவை நம்மை அழிவென்னும் குழிக்குள் தள்ளிவிடும். போர்க்களமே புகுந்தாலும் தெளிந்த நோக்கோடும் நிதானத்தோடும் புக வேண்டும் என்பது என் கருத்து. அண்ணா, யுத்தத்தில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா இல்லையா? அதை கூறுங்கள். பீமா, சற்று பொறு. கிருஷ்ணா, நான் இது குறித்து உன் கருத்தை அறிய விரும்புகிறேன். அனைவரும் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள். அப்படி இருக்க நான் கருத்து கூறி என்ன பயன்? இறுதி முடிவு எடுக்க வேண்டியவன் நான் இன்னும் எந்த முடிவிற்கும் வரவில்லை. என் சொல்லுக்கு என் தம்பிகள் கட்டுப்படுவார்கள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். ஆக உன் கருத்தை நீ தாராளமாக கூறலாம். அப்படி கூறினால் நான் இங்கே இருக்கும் பலரது வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்குமே. கிருஷ்ணா, நீ எங்களை பலமுறை காத்து நின்றாய். நாங்கள் எப்படி உன்னை வெறுப்போம்? உன் கருத்து எதுவாக இருந்தாலும் கூறு. அதை ஏற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பகைவனிடத்தில் கூடியவரை சமாதானம் மேற்கொள்வதையே சிறந்த வீரம் என்கிறது சத்திரிய தர்மம். ஆகவே நாமும் மீண்டும் ஒரு முறை சமாதானத்திற்கு முயற்சித்து பார்க்கலாம் என்பது என் கருத்து. கிருஷ்ணன் எப்படித்தான் குழப்புவான் என்று நான் முன்பே நினைத்தேன். பார்த்தாயா தர்மா, இதற்குத்தான் நான் கருத்து கூற மறுத்தேன். கருத்தென்று ஒன்றை கூறி வீணாக பீமனின் பொல்லாப்பை சம்பாதித்துக் கொண்டேன். இல்லை, அவன் உணர்ச்சியின் பிடியிலே சிக்கியிருக்கிறான். ஆகவே அவனால் உண்மையை உணர முடியாது. உன் கருத்தை நான் ஏற்கிறேன். போர் இல்லை என்று முடிவெடுத்த பிறகு சமாதான தூதிற்கு யார் செல்வது? விராட மாமன்னர் செல்லலாமே. கிருஷ்ணா, நான் செல்வது சரியாக இருக்காது. உன் மைத்துனருக்கும் 100 சகோதரர்கள், துரியோதனனுக்கும் 100 சகோதரர்கள், இருவரும் சமபலம் பொருந்தியவர்கள். அதைவிட திருதராஷ்டிரர் தங்களின் நீண்டகால நண்பர்தானே? நீங்கள் சொல்வது சரி. ஆனால் அந்த உறவு தற்போது கிடையாது. என்று உத்திரையின் திருமணத்திற்கு அத்தினாபுரத்திலிருந்து எவரும் வரவில்லையோ அன்றே அந்த உறவு முடிந்துவிட்டது. அப்படி இருக்க சமாதான தூதுவனாக நான் எப்படி செல்வது? ஏன் துருபதா, நீ செல்லலாமே. நீயும் துரோணரும் பால்ய சிநேகிதர்கள். உன் மகன் திருஷ்டத்யும்னனுக்கும் சிக்கண்டிக்கும் போர் பயிற்சி கொடுத்தவர் துரோணர். மேலும் அத்தினாபுரத்தின் சம்பந்தினி. போதும் கிருஷ்ணா, உன் விளையாட்டை என்னிடம் துவங்காதே. தர்மராஜரே, தாங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அதற்கு நாங்கள் எல்லோரும் கட்டுப்படுகிறோம். கிருஷ்ணா, நீயே தூதாக செல்ல வேண்டும் என்பதே என் விருப்பம். ஏன் என்னை வீணாக வம்பில் சிக்க வைக்கிறாய் தர்மா? ஏற்கனவே அந்த துரியோதனனுக்கு என்னை கண்டாலே ஆகாது. இந்த நிலையில் இது வேறா? எங்களின் நலனை பெரிதாக நினைப்பவன் நீ. சகல தர்மத்தையும் அறிந்தவன் நீ. அத்தினாபுரத்தில் இருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் மூடருக்கும் நீதியை எடுத்துரைக்க வல்லவன் நீ. ஆகவே நீயே சமாதான தூதுவனாக செல்ல வேண்டும் என்பதே என் விருப்பம். அவையில் என்ன முடிவெடுக்கப்பட்டது? யுத்தம் உறுதியாகிவிட்டதல்லவா? இல்லை. இல்லையா? ராஜ்யம் மறுக்கப்பட்ட போதும் பாண்டவர்கள் ஏன் இத்தனை பொறுமையாக இருக்கின்றார்கள்? இப்பொழுது என்ன செய்வதாக முடிவெடுத்திருக்கிறார்கள்? கிருஷ்ணனை சமாதான தூதுவனாக அனுப்ப அவையில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
கிருஷ்ணனா? அவன் எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் படைத்தவனாயிற்றே. நிச்சயம் அவன் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து விடுவான். சிகண்டி, உன் யூகம் தவறானது. திரௌபதியின் மனவேதனையை கிருஷ்ணன் அறிவான். நிச்சயம் அவன் தர்மத்தையே நிலைநாட்டுவான். கிருஷ்ணன் தூதுவனாக செல்ல சம்மதித்திருக்கிறான் என்றால் அதில் ஏதோ சூட்சமம் அடங்கியிருக்கும். நிச்சயம் கிருஷ்ணன் சமாதானத்திற்கு வழிவகுக்க மாட்டான். கிருஷ்ணனின் மனதில் என்ன இருக்கிறதென்றே தெரியவில்லை. அதை கிருஷ்ணனிடத்திலேயே கேட்டு விடுவோமே. அதுவும் சரிதான். வாருங்கள், இப்போதே கிருஷ்ணனிடத்தில் செல்வோம். அவன் மனதில் உள்ளதை அறிந்து வருவோம். அந்த கிருஷ்ணன் கடைந்தெடுத்த கள்வன். தன் மனக்கதவை ஒருபோதும் திறக்க மாட்டான். இருப்பினும் நீங்கள் அழைப்பதால் வருகிறேன். வாருங்கள். அண்ணி, தாங்கள் துரியோதனனை நாடிச் சென்றீர்களா? ஆம் விதுரா. தங்களுக்கும் துரியோதனனுக்கும் நீண்ட விவாதம் நடந்ததாக நான் கேள்வியுற்றேன். உண்மையா? உண்மைதான். அப்படி என்னதான் நடந்தது? இறுதியாக உன்னிடம் கேட்கிறேன், பாண்டவர்களின் ராஜ்யத்தை திருப்பித் தர முடியுமா முடியாதா? பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை ஒருபோதும் திருப்பித் தர முடியாது. அடே துரியோதனா, இதுவரை உன்னை மனிதன் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் நீ மிருகம் என்பதை நிரூபித்து விட்டாய். மிருகத்துக்கு கூட எது தர்மம் எது அதர்மம் என்று புரியும். இந்திரபிரஸ்தம் மட்டுமல்ல, இந்த அத்தினாபுரத்தையும் என் புத்திரர்களான பாண்டவர்களே ஆழ்வார்கள். என் புத்திரர்கள் உன்னை போர்க்களத்தில் சந்திப்பார்கள். இந்த அத்தினாபுரத்தை பாண்டவர்கள் அரசாழ்வார்கள். இது சத்தியம். அக்கா, நீங்கள் பேசியது அத்தனையும் உண்மை. ஆனால் அது அந்த மூடனுக்கு புரிய வேண்டுமே. கவலைப்படாதீர்கள். இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் என்ற நம்பிக்கை துரியோதனனை சந்தித்த பிறகு அற்றுப்போனது. அவன் பாண்டவர்களை யுத்த களத்திற்கு அழைக்க உறுதியோடு இருக்கிறான். தர்மனை தவிர பாண்டவர்களும் அதே மனநிலையில்தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஆவேசத்தில் அவனிடம் சத்திரிய பெண்ணாக சவால் விட்டு வந்து விட்டேன். ஆனால் யுத்தம் என்று ஒன்று நடந்தால் அதன் விளைவை எண்ணி பார்க்கவே என் மனம் நடுங்குகிறது. பாண்டவர்கள் மாவீரர்கள். அவர்களை பற்றிய கவலை தங்களுக்கு கிஞ்சித்தும் வேண்டாம். அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் அத்தினாபுரத்திற்கு எதிராக யுத்த களத்தில் புகுந்தால் என்னவாகும் என்பதை சிந்தித்து பார்த்தாயா? பீஷ்மரை, துரோணரை, கிருபரை எதிர்த்து போரிட்டாக வேண்டும். அப்படி ஒரு யுத்தம் நடந்தால் இந்த பூமி தாங்குமா? அண்ணி, கலங்க வேண்டாம். நான் ஒரு சந்தோஷமான செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன அது? சமாதான தூதுவாக கிருஷ்ணன் வருகிறான். அவன் நிச்சயம் எங்களுக்கு அபயம் அளிப்பான். யுத்தத்தின் சீரழிவை அவையில் எடுத்துரைப்பான். அவன் நிச்சயம் இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது அண்ணி. ஆனால் துரியோதனனை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. கிருஷ்ணனின் வருகை அவனிடத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். அக்கா,
எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது. சுலபா, நம்பிக்கையே நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. கிருஷ்ணன் வந்தால் இங்கே அழைத்து வா. அவனை நான் காண வேண்டும். அவனோடு மனம் விட்டு பேச வேண்டும். அவனது இனிய வார்த்தைகள் என் மனதின் ரணத்தை ஆற்றும். நான் அழைக்காவிட்டாலும் தங்களை காண கிருஷ்ணன் கண்டிப்பாக வருவான். வணங்குகிறோம் கிருஷ்ணா. என்ன விந்தை இது? பாஞ்சால தேசமே என்னை நோக்கி படையெடுத்து வந்திருக்கிறது. பாஞ்சாலத்திற்கு படையெடுக்க விருப்பம்தான், ஆனால் உன்னிடத்தில் இல்லை கிருஷ்ணா. அதை நான் அறிவேன். வந்த நோக்கம்? கிருஷ்ணா, எங்களுக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் கூடாது. அதை உடனே தெளிவாக்கி விடுவதே நல்லது. கூறு, உன் சந்தேகம்தான் என்ன? நீங்கள் உண்மையிலேயே அத்தினாபுரத்திற்கு சமாதானத்திற்காகத்தான் செல்கிறீர்களா? இது என்ன வினோதமான சந்தேகம்? பொழுது போகாமல் தர்மனின் செலவில் சுற்றுலா புறப்படுகிறேன் என்று எண்ணிக்கொண்டாயா? கிருஷ்ணா, நீ சமாதானத்திற்கு சென்றால் யுத்தம் மூளாதே. அதுதானே நம் அனைவரின் விருப்பம். ஆனால் எங்கள் விருப்பம் அதுவல்ல கிருஷ்ணா. விளங்கவில்லையே. விளங்கவில்லையா? இல்லை, விளங்காதது போல் பாவனை செய்கின்றாயா? உங்களின் விருப்பத்தை நான் எப்படி அறிய முடியும்? சொன்னால்தானே புரியும். துரோணனின் சிரசை கொய்வதே என் மகனின் வாழ்நாள் லட்சியம். லட்சியம் என்றால் இதுவல்லவோ லட்சியம். உன் லட்சியம் நிறைவேறிவிட்டால் இந்த உலகம் சுபிட்சமடைந்துவிடும். பீஷ்மனின் உயிரை பறிக்கும் வரம் பெற்றவள் இந்த சிகண்டி. அற்புதமான வரம். உன் வரம் கைகூடினால் இவ்வுலகில் சமதர்மமும் நீதியும் சமாதானமும் தழைத்தோங்கும். பேஷ் பேஷ். கிருஷ்ணா, எங்களின் வேதனையை நீ அறிய மாட்டாய். அதனால் உன் கேலிக்குரிய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பின்வாங்க போவதில்லை. எங்கள் கேள்விக்கு நீ பதில் கூறியே ஆக வேண்டும். நீ அத்தினாபுரத்திற்கு சமாதான தூதுவனாக சென்றால் எங்கள் சபதம் எப்படி நிறைவேறும்? உங்களது லட்சியமும் வரமும் சபதமும் உங்களது தனிப்பட்ட பிரச்சனை. அதை நிறைவேற்றிக் கொள்வது உங்களது திறமை. நான் அத்தினாபுரம் செல்வது பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை பெற்றுத்தர. உங்களின் வஞ்சத்தை தீர்க்க அல்ல. உங்கள் பிரச்சனையை எனக்கிட்ட பணியோடு போட்டு குழப்ப வேண்டாம். நீங்கள் செல்லலாம்.
துச்சாதனா, பாண்டவர்களை தாக்குவதாக நினைத்து என்னை தாக்கு. பாண்டவர்கள் என்னை தாக்குவதாக நினைத்து பயிற்சி பெறுகிறேன். யுத்தத்திற்குள் எனது உடல் வஜ்ரம் போல் உறுதி பெற வேண்டும். அந்த நெஞ்சுரம் எனக்கு உண்டு. யுத்தத்தில் என் நெஞ்சை பிளப்பேன் என்று அந்த பீமன் கூறினான். அவன் நெஞ்சை இந்த கதத்தால் பிளப்பேன் நான். அதே நெஞ்சுரத்தோடு பயிற்சி செய். பாண்டவர்களை இரத்த சகதியில் நாம் கடத்துவோம். துரியோதனா, நிறுத்து. சிக்கல் நம்மை தேடி வருகிறது. என்ன விஷயம் மாமா? பாண்டவர்களின் ராஜ்யத்தை கோரிய அந்த கிருஷ்ணன் சமாதான தூதுவனாக வருகிறான். கிருஷ்ணன் வந்தாலும் சரி, ராமன் வந்தாலும் சரி, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பித் தர முடியாது. இதில் நீ உறுதியாக இருப்பாய் அல்லவா? இதில் என்ன சந்தேகம் மாமா? அந்த கிருஷ்ணன் பொல்லாதவன். வார்த்தை ஜாலம் காட்டுவதில் கில்லாடி, பேசி பேசியே எதிரியை குழப்புவதில் சூழ்ச்சிக்காரன், மாயங்கள் பல செய்து தான் நினைத்ததை நடத்தி முடித்து விடுவான். அவனிடத்தில் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கிருஷ்ணனை நான் அறிவேன். அவனுடைய ஜால வித்தைகளையும் நான் அறிவேன். அவன் இங்கே வரட்டும். இந்த துரியோதனன் யார் என்பதை அவனுக்கு காட்டுகிறேன். ஏன் அண்ணா, இந்த பாண்டவர்களுக்கு வெட்கமானம் என்று ஏதும் இல்லையா? நாம் தான் ராஜ்யத்தை தர முடியாது என்று கூறிவிட்டோமே. யுத்தம் செய்வதை விடுத்து எதற்காக இந்த சமாதான தூது? வாய் சொல்லில் வீரர்கள் பாண்டவர்கள், அதனால்தான் தூதுக்கு மேல் தூது அனுப்புகிறார்கள். இப்படி தூது அனுப்புவதற்கு பதிலாக பாண்டவர்கள் நம்மிடம் மண்டியிட்டு மன்றாடலாம். துரியோதனா, எதிரியை அத்தனை சுலபமாக எடை போட்டு விடாதே. பாண்டவர்கள் பதுங்குகிறார்கள் என்றால் பாய்வதற்கு என்று பொருள். மாமா, அவர்கள் பதுங்கினாலும் சரி, பாய்ந்தாலும் சரி, இந்த துரியோதனன் மீறி எதுவும் நடக்காது. என்ன நண்பா, நான் சொல்வது சரிதானே? நண்பா, என்ன கேள்வி இது? நீ சொல்வதும் சரிதான், நீ செய்வதும் சரிதான். ஒருவேளை அதில் தவறேதும் இருந்தால் நிச்சயமாக நான் உன்னை காப்பேன். துரியோதனா, உன் பயிற்சியை நீ தொடரலாம். துச்சாதனா, அபிமன்யு, மாமா, கிருஷ்ணன் சமாதான தூதுவனாக புறப்பட தயாராகிவிட்டான். இப்போது என்ன செய்வது? கிருஷ்ணனை தடுத்து நிறுத்த முடியாதா? தடுத்து நிறுத்தினால் அண்ணன் சொல்லை மறுத்தது போல் ஆகிவிடுமே. அண்ணன் கிருஷ்ணனிடம் கருத்து கேட்டபோது யுத்தமே இதற்கு தீர்வு என்று சொல்லியிருக்க வேண்டியது தானே. எதற்காக சமாதான முயற்சி என்று குட்டையை குழப்பினான் என்று தெரியவில்லையே. முதலில் கிருஷ்ணன் சமாதானத்திற்குத்தான் செல்கிறானா என்று தெரியவில்லையே. அதை கிருஷ்ணனிடமே கேட்டு விடுவோம். பாருங்கள். சரி, நான் புறப்படுகிறேன் அபிமன்யு. மாமா, எதற்காக இந்த சமாதான தூது? பாண்டவர்களை விட பலசாலிகளா அந்த கௌரவர்கள்? இதில் உனக்கு சந்தேகமா என்ன? பாண்டவர்கள் வெறும் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். இது அடிப்படையான உண்மை. எண்ணிக்கையில் என்ன இருக்கிறது மாமா? வீரத்தில் பாண்டவர்களுக்கு நிகரானவர்களா என்ன? துரியோதனன் பலத்தை நீ அறிய மாட்டாய். அவன் உடல் வஜ்ரத்தால் ஆனது. அதை பிளக்க
இன்னும் ஒருவன் இங்கு பிறக்கவில்லை. அப்படியா? ஆமாம், அது மட்டுமல்ல, அங்கே பீஷ்மாச்சாரியர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் விரும்பினாலே தவிர அவரை மரணம் நெருங்கவே நெருங்காது. நீயே சொல், சாகாத மனிதரோடு எப்படி யுத்தம் செய்து வெற்றி பெறுவது? முடியாதுதான். ஆனால் அவரை நம் வசம் இழுத்துவிட்டால்? அது இந்த யுகத்தில் நடக்காது. அப்படியே அவர் வந்துவிட்டாலும் அங்கே துரோணாச்சாரியர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் உன் தந்தைக்கே தனுர்வித்தையை போதித்தவர். அவர் கையில் வில் இருக்கும் வரை அவரை ஒருவராலும் நெருங்க இயலாது. அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் கூறுகிறேன் கேள். உன் சிறிய தாத்தா விதுரர் இருக்கிறார். அவர் வசம் இருக்கும் விஷ்ணு தனுசு ஒன்று போதும். அது அவர் கையில் இருக்கும் வரை பாண்டவர்களால் கௌரவர்களின் நிழலை கூட நெருங்க முடியாது. இது என் தந்தைக்கு தெரியுமா? அநேகமாக தெரியாது என்றே நினைக்கிறேன். எல்லோரையும் விட மாவீரன் ஒருவன் அங்கே இருக்கிறான். அவன் இருக்கும் வரை பாண்டவர்களால் இந்த யுத்தத்தில் கௌரவர்களை வெல்ல முடியாது. யாரது? கர்ணன். கர்ணரா? அவர் தன்வசம் இருந்து தன்னுடைய கவச குண்டலங்களை இழந்து விட்டாராமே. கவச குண்டலம் இல்லாத கர்ணரை வெல்வது துச்சமான காரியம் மாமா. கவச குண்டலங்கள் போனால் என்ன? அவனிடம் நாகாஸ்திரம் இருக்கிறது. அது யார் மீது ஏவப்பட்டதோ அது அவரை கொல்லாமல் விடாது. நாகாஸ்திரமா? ஆமாம். அது எப்படி கர்ணனுக்கு கிட்டியது? கர்ணனிடம் நாகாஸ்திரம் வந்தடைந்த கதையை கூறுகிறேன் கேள் அபிமன்யு. இந்திரபிரஸ்தத்தில் அர்ஜுனன் தனித்திருந்த போது அக்னி பகவான் மாறு வேடத்தில் வந்து காண்டவத்தை எரித்து உண்பதற்கு உதவி கேட்க அர்ஜுனனும் கொடுத்த வாக்குப்படி எந்த உயிரும் தப்பிக்காத வண்ணம் பார்த்து கொண்டான். அர்ஜுனா, அதோ பார், குழந்தையை தரித்த சர்ப்பம் தப்பி ஓடுகிறது. அதையும் கொன்றுவிடு. ஐயோ பாவம், அது பிழைத்து போகட்டுமே. காட்டையே உணவாக்குவதாக அக்னி பகவானுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாய், மறந்து விடாதே. மகனே, நம் குலத்தையே அழித்தவன் அந்த அர்ஜுனன். இங்கிருந்து நீ உயிர் தப்பி அர்ஜுனனை கொன்று வஞ்சம் தீர்க்க வேண்டும். தாயே, என் உயிரை கொடுத்தினும் உங்கள் வாக்கை காப்பாற்றுவேன் தாயே, காப்பாற்றுவேன். அம்மா, அம்மா.
அரசே, உம்மையே கதி என்று நம்பி வந்திருக்கிறேன். நீரே என் துயரத்திற்கு வழி சொல்ல வேண்டும். அஸ்வசேனா, உன் துயர்தான் என்ன? காட்டையே எரித்து நம் இனத்தையே அழித்து விட்டான் அர்ஜுனன். இறுதியில் என் தாயையும் கொன்று விட்டான். அவனை நான் கொன்று பழி தீர்ப்பேன் என்று என் தாயிற்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை நிறைவேற்ற தாங்கள்தான் எனக்கு வழி சொல்ல வேண்டும். அர்ஜுனனை கொல்வதா? அது நடக்காத காரியம். ஈசனோடு போர் புரிந்தவன் அவன். எனவே நீ ஈசனை நோக்கி தவமிரு. அவரே உனக்கு வழிகாட்டுவார். இதோ இப்போதே இமயம் சென்று தவத்தில் ஆழ்கிறேன். அந்த அர்ஜுனனை கொல்லும் மார்க்கத்தை அறிகிறேன். அஸ்வசேனா, உன் தவத்தை கண்டு மெச்சினோம். வேண்டிய வரத்தை கேள். ஈசனே, எம் குலத்தை அழித்த அர்ஜுனனை நான் கொல்ல வேண்டும். இதுவே நான் உங்களிடம் கேட்கும் வரம். அர்ஜுனன் என் அருள் பெற்றவன். அவனை உன்னால் கொல்ல இயலாது. வேறு ஏதேனும் வரமிருந்தால் கேள். ஈசனே, உன் கழுத்தில் தவழும் பேறு பெற்றவர்கள் நாங்கள். எமக்காக நீ அருளக்கூடாதா? அர்ஜுனனுக்கு நிகரான அவன் சத்ருவிடம் அஸ்திரமாக நீ சென்று தஞ்சம் புகுவாய். அப்போது நீ அஸ்திரமாக ஏவப்பட்டால் அர்ஜுனன் உயிர் பறிப்பாய். தந்தையே, நான் ஈசனிடம் தவம் இருந்து அர்ஜுனனை கொல்லும் வரம் பெற்றுவிட்டேன். நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். என்ன சொல்லுகிறாய் அஸ்வசேனா? அர்ஜுனன் ஈசனோடு சமர் செய்த பராக்கிரமசாலி. அவரது அருள் பெற்றவன். அப்படி இருக்க ஈசனே எப்படி உனக்கு வரம் தந்திருப்பார்? உண்மைதான். அர்ஜுனனை என்னால் நேரடியாக கொல்ல முடியாது என்பதை ஈசனும் எனக்கு எடுத்துரைத்தார். நான் அர்ஜுனனின் சத்ருவின் கரத்திலே ஆயுதமாய் தஞ்சம் அடைந்தே அவனை கொல்ல முடியும் என்ற வரத்தை கொடுத்தார். ஆனால் நான் எங்கே செல்வது என்றுதான் எனக்கு விளங்கவில்லை. அதனால்தான் தங்களிடம் ஓடி வந்தேன். அஸ்வசேனா, அர்ஜுனன் மாவீரன், தேவேந்திரனின் புத்திரன் அவன். அவனை நீ மட்டுமல்ல, எவராலும் கொல்வது எளிதான காரியமே அல்ல. எனில் என்னால் அர்ஜுனனை வஞ்சம் தீர்க்கவே முடியாதா? அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி தந்தையே? அஸ்வசேனா, அர்ஜுனன் எதிரி யார் என்பதை நீ அறிய வேண்டும். பாண்டவரின் சத்துருக்கள் கௌரவர்கள். அப்படியென்றால் நான் கௌரவர்கள் வசம் தஞ்சம் அடையவா? கௌரவர்களால் அர்ஜுனனின் நிழலை கூட நெருங்க முடியாது. பிறகு நான் என்னதான் செய்வது? பொறுமையாக கேள். கௌரவர்களின் அணியில் இருக்கிறான் மாவீரன் ஒருவன். அவனே அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய ஆற்றல் படைத்த சத்திரியன். அவன் அர்ஜுனனை கொல்வதாக சபதம் எடுத்தவன்.
யார் அந்த மாவீரன்? அங்கதேச மன்னன் கர்ணன். அவன் ஒருவனால் தான் அர்ஜுனனோடு சரிக்கு சரியாய் யுத்தம் செய்ய முடியும். நீ அவனிடம் நாகாஸ்திரமாக தஞ்சமடைந்தால் மட்டுமே அர்ஜுனனை உன்னால் பழி தீர்க்க முடியும். இப்பொழுதே நான் கர்ணனிடம் சென்று ஆயுதமாக தஞ்சம் அடைகிறேன். அந்த கர்ணன் தன்மான சிங்கம். மற்றவர் பலத்திலே தன் சத்துருவை கொல்வதை விரும்பவே மாட்டான். அவனிடம் நீ மன்றாடி காத்திருந்து அஸ்திரமாக தஞ்சமடைய வேண்டும். பொறுமையை இழந்தால் உன் சபதம் நிறைவேறாது. தங்களின் அறிவுரைப்படியே நடக்கிறேன் தந்தையே. இப்போதே நான் கர்ணனிடம் செல்கிறேன். நம் இருவருக்கும் பொது எதிரியான அர்ஜுனனை நாம் இருவரும் சேர்ந்தே அழிப்போம். நன்றி கர்ணா. ஈசன் அருளால் நீ என்னை பானமாக அர்ஜுனன் மீது எய்யும் போது நிச்சயம் அவன் உயிர் பறிப்பேன். இது என் தாயின் மீது ஆணை. முதலில் நாகாஸ்திரத்தை கர்ணன் ஏற்க மறுத்தாலும் கவச குண்டலத்தை தானம் தந்ததினால் இழந்த பலத்தை நாகாஸ்திரம் கொண்டு ஈடு செய்ய முடியும் என்று நண்பன் துரியோதனன் மற்றும் சகுனியின் வேண்டுகோளுக்கிணங்க கர்ணன் நாகாஸ்திரத்தை இப்போது ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் அர்ஜுனனை நோக்கி நாகாஸ்திரத்தை ஏவினால் அது அர்ஜுனனின் உயிர் பறிக்காமல் திரும்பாது. அது மட்டுமல்ல, அத்தினாபுரத்தில் பீஷ்மர், துரோணர், கிருவர் போன்ற பராக்கிரமம் நிறைந்த ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். யுத்தம் என்று ஒன்று மூண்டால் அவர்கள் மூவரும் நிச்சயம் துரியோதனன் பக்கமே நிற்பார்கள். இவர்கள் யாவற்றையும் விட விதுரனின் விஷ்ணு தனுசு இந்த உலகையே அழிக்க வல்லது. ஏனையவர்கள் கூட பாண்டவர்களிடத்தில் கருணை காட்டலாம். யுத்தம் மூண்டால் விதுரன் கர்மமே கண்ணாக இருப்பார். அவரோடு யுத்தம் செய்வது காலதேவனோடு யுத்தம் செய்வதற்கு ஒப்பாகும். என்ன கிருஷ்ணா, பெரும் பீதியை கிளப்புகிறாய்? என்ன, நான் கூறிய அனைத்தையும் கேட்டுவிட்டீர்களா? அத்தனையும் உண்மை. இவர்களையெல்லாம் சரி செய்யத்தான் நான் இப்போது அத்தினாபுரம் புறப்படுகிறேன். சமாதானம் வேண்டுமென்று ஏன் சொன்னேன் என்று இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள். இப்போது கூறுங்கள், நான் அத்தினாபுரத்துக்கு சமாதான தூது செல்லவா வேண்டாமா? கிருஷ்ணா, நீ கௌரவ சேனைகளை பற்றி 1000 கூறினாலும் போர்க்களத்தில் அவர்களை வெல்வது உறுதி. சத்தியம் செய்திருக்கிறோம், சாதிப்போம் என்று. அண்ணா, கிருஷ்ணன் பெரியண்ணாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர் செல்லுகிறார். செல்லட்டும். நாம் நம் கொள்கையில் உறுதியாக இருப்போம். கிருஷ்ணா, நீ எதை செய்தாலும் எங்கள் நன்மைக்காக செய்பவன். தாராளமாக சென்று வா. ஒருவேளை சமாதானம் ஏற்படாவிட்டால்? உன் செயல் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். நீ வேண்டும் அந்த சமாதானம் உனக்கு கிட்டட்டும். சகாதேவா, நீ என்னை கேலி செய்வது போல் தெரிகிறது. அந்த தகுதி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. நான் மனதாரத்தான் கூறுகிறேன்.
அண்ணா, குளிர் நிலவில் நீங்கள் அமைதியாக தனித்திருக்கும் வேளையில் தங்களை தொந்தரவு செய்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். வா விதுரா, உன்னோடு நானும் வந்திருக்கிறேன் திருதராஷ்டிரா. பெரியப்பா, வாருங்கள். என்ன விஷயம்? ஏதேனும் முக்கிய செய்தியா? ஆம், முக்கிய செய்திதான். பாண்டவர்களின் தூதுவனாக கிருஷ்ணன் வந்து கொண்டிருக்கிறான். அப்படியா? ஆமாம். தாங்கள் கிருஷ்ணனுக்கு என்ன பதில் கூறப் போகிறீர்கள் அண்ணா? அது அது துரியோதனனின் நலன் கருதிதான் நாங்கள் உன்னை காண வந்திருக்கிறோம். கிருஷ்ணனே தூதுவனாக வருகிறான் என்றால் அதில் உள்ள தீவிரத்தை நீயே அறிவாய். ஆகவே பாண்டவர்களின் ராஜ்யத்தை அவர்களுக்கே திருப்பி கொடுத்து விடுவது நல்லது. இதற்கு துரியோதனன் சம்மதிக்க வேண்டுமே. அண்ணி, கிருஷ்ணனின் சக்தியை இந்த உலகம் அறியும். தங்களின் புத்திரன் கிருஷ்ணனிடத்தில் கொஞ்சம் அடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமே என்பதுதான் எங்கள் கவலை. இப்போது நீ என்ன கூற வருகிறாய் விதுரா? அதை நான் கூறுகிறேன். இந்திரபிரஸ்தத்தில் சிசுபாலன் கிருஷ்ணனை இகழ்ந்தான். சாந்தத்தின் மறுவடிவமான கிருஷ்ணன் கோபத்தின் உச்சிக்கே சென்று சிசுபாலனின் சரசை கொய்தான். அதை நாம் அனைவருமே அறிவோம். துரியோதனனுக்கு உயிர் மேல் ஆசை இருந்தால் கிருஷ்ணன் வரும்பொழுது அவன் அவையடக்கத்தோடு நடந்து கொள்வது நல்லது. பெரியப்பா, அதே கவலை எனக்கும் உள்ளது. ஆனால் துரியோதனன் பிடிவாதக்காரன். பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை தர மறுப்பானே. ராஜ்யத்தை ஆள உயிர் அவசியம் அல்லவா அண்ணா? அதை சற்று சிந்தித்து பாருங்கள். திருதராஷ்டிரா, பாண்டவர்களின் ராஜ்யத்தை அவர்களிடமே ஒப்படைத்து விடுவது நல்லது. அதற்கு துரியோதனனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இது நடக்குமா? நடக்கத்தான் வேண்டும். இல்லையெனில் நடக்கப் போகும் விபரீதத்தினை தடுக்க இயலாது. எப்பாடுபட்டாவது நான் அவனை சம்மதிக்க வைக்கிறேன். பிரச்சனையை தொடங்கி வைத்தவனே துரியோதனன் தான். அது நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் பாண்டவர்களின் ராஜ்யம் அவர்களுக்கே கிடைக்க வேண்டும். அதுதான் உன் புத்திரனுக்கு நல்லது. நாங்கள் வருகிறோம். விதுரா, திருதராஷ்டிரன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்தாயா? கவனித்தேன் பிதாமகரே. கிருஷ்ணனின் வருகை திருதராஷ்டிரனுக்கு பெரும் கலக்கத்தை உண்டு செய்துவிட்டது. சரியான நேரத்தில் அச்சம் என்ற அஸ்திரத்தை பிரயோகம் செய்திருக்கிறோம். நிச்சயம் அது நல்ல பலனை தரும் என்று நினைக்கிறேன்.